எங்கள் அம்மா வந்துட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு வராங்க. அவர் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வர போகிறாரு. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு வெளில போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி கோயில். திருத்தணியா தெரியல, ஐயோ திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசில் தான் போயிருப்போம். ஸோ இந்த டே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ எஸ் கைஸ், காலையில் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 10 o'clock தான் நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ போகிற வழியில் யாருமே சாப்பிடல. ஸோ நம்ம வந்துட்டு அங்கேயே சைட்லேயே நின்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வடைக்கறி, அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ ஆக்சுவலி வீட்லேயே நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால வந்துட்டு நல்லா சாப்பிட்டோம். நல்லா பிளான் பண்ணி தான் போனோம், அதனால நல்லா இருந்துச்சு. காய்ஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மொட்டை அடிக்க போகிறோம். யாருக்கு மொட்டை அடிக்க போகிறோன்னு தெரியல. மொட்டை அடித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ போயிட்டு இப்போ அவர் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வர போகிறாரு. ஹாய் ஜெப்பா. ஹாய். நீ இப்படிதான் சொல்றீங்க. அக்கா மாலை போடுவோம் சாமி வாங்கிங்க. மாடிக்காய் தாஜி என் தாத்தா அடிப்பாரு. ஒரே அடியில தூக்கிட போகும். என்னால முடியல, கை வலிக்குது. நான் அடிச்சு பாக்குறேன். தேங்காய் வச்சு அடிக்கலாமா? அதனால் நாங்கள் வந்துட்டு கோயிலேருந்து வெளில வந்துருக்கோம். வெளில வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். చెప్పు మూతి ఎందుకు అట్ట పెట్టుకోండి. చెప్పు பாருங்க, எங்கள் அம்மா வந்துட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு வராங்க. செப்புமா. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோ சரி, காஞ்சி போயிடலாம். அப்போ வந்து பண்ணிக்கலாம். வச்சுடாமா
எப்படி இருக்கு? இதில் பிடிச்சதே வந்துட்டு இந்த ஸ்மெல்லு தான். போன வாட்டி வாங்கி போன 3 அப்படியே தான் இருக்கு. இப்போ தான் நாங்கள் வச்சோம். 20 ரூபா போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேணுமா? அக்கா இருங்கக்கா, நான் ஒன்று வாங்குறேன், நீங்கள் ஒன்று வாங்குறேன். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பட்டு ஒரு நிமிஷம் வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னோட ஃபேவரட் மை ஃபேவரட். இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இறங்கி சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு என்ன சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அது இதுலயே ஏன் தட்டு வேஸ்ட் பண்ணிருக்கியா? பாருங்க, பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அதில் வந்து சாம்பார் இருக்குது. சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் அரங்க மாட்டாங்க கோயிலுக்கு கொடுப்போம் பூரா. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சரி ஈவினிங் ஆகிடுச்சு, ஸோ ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு டீயும் அப்புறம் பிஸ்கெட்டும் நான் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அதே மாதிரி காஃபி டீ எல்லோரும் குடித்தாங்க. ஸோ டே வந்துட்டு ரொம்பவே நல்லா போச்சு. இட்ஸ் லைக் நியூ இயரில் வந்துட்டு ஃபுல்லாக கோயிலாக சுற்றிட்டுருக்கோம். அது கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நல்லா ஸ்டார்ட் ஆகுது இயர். ஸோ பார்ப்போம் எப்படி இந்த இயர் போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளாம் இந்த மாதிரி கண்டிப்பாக சின்ன வயசில் வந்துட்டு ஒரு டூர் மாதிரி வெளில போகிறது, ஸோ வெளிலையே வந்துட்டு அழகாக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது, ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் இப்போ நினச்சி பார்த்தா. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே நிறைய சாக்லேட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. லைக் நம்ம சின்ன வயசில் பார்க்குற சாக்லேட்ஸ்லாம் நிறையவே அங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு அதோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் தி டே. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக உங்களுக்குமே நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். And we will see in next video. Until then, it's bye from Pujita. Bye.